ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிகே சோலோ குயின் சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் எல்லோரும் மிளகாய்த்தூள், எண்ணெய் இதெல்லாம் வந்து அரைக்க போகிறோம். செட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்து காய வச்சு ரெடி பண்ணியாச்சு. இது அரைச்சி எடுத்துகிட்டு ஊருக்கு போகணும். அத்தை ஹாய் சொல்லு. போயிட்டு வரோம், போய் அரைச்சிட்டு வரோம். அப்புறம் வந்து வீடியோ போடுறோம். நாத்தனாரே இங்கே ஒரு மாமியார் உள்ளே போய் உட்காந்துட்டாங்க. ஹாய் சொல்லிட்டேன். மிளகாத்தூள் அரைக்க போகிறோம். போயிட்டு வரோம். இப்போ ரைஸ் மில்லுக்கு போயிட்டு பார்க்கலாம் வீடியோ. இப்போ வந்து ரைஸ் மில்லுக்கு கிளம்பியாச்சு. கிளம்பி காரில் தான் போனோம். கார் வந்து நடு அத்தை வீட்டு கார் தான் இது, நடு மாமியார் வீட்டு காரு. நம்ம போகிற வழியெல்லாம் நம்ம ஊர்லாம் ஒரே பச்சை பசேர்னு சூப்பராக. இதெல்லாம் கடலை தோட்டம். இந்த பக்கம் இருக்கிறது மகாக்கனி மரம் போட்டிருக்காங்க, தோப்பு. இது வந்து சவுக்கு தோப்பு. இந்த பக்கம் இருக்கிறது வந்து நெல் வயல். நெல் வயல்லாம் வந்து நடுவு நட்டு அறுக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து செண்டு மல்லிப்பூ. செண்டு மல்லிப்பூன்னா மாலையிலெல்லாம் வச்சு கட்டுவாங்க. துளுக்கு மல்லிப்பூன்னு சொல்லுவாங்க, செண்டு மல்லின்னு சொல்லுவாங்க. அந்த பூ தான் இது. அப்புறம் இந்த பக்கம் தேக்க மரத்தோப்பு. நாங்கள் போகிற வழியில் ஒரு வீட்டில் மாமரத்தில் நிறைய மாங்காய் காய்ச்சிருந்துச்சு. பாருங்கள், இந்த மரத்தில் நிறைய ஒட்டு மாங்காய் தொங்குச்சு. என்னை அப்படியே இறக்கி விட்டு தான் நான் போய் பறிச்சிருப்பேன். நாங்கள் காரில் போனதுனால நடந்து போயிருந்தால் கண்டிப்பாக பறிச்சிருப்பேன். அப்புறம் அப்படியே காரில் போகும்பொழுதே வீடியோ எடுத்தேன்னா, அத்தை என்னப்பா வீடியோ எடுக்கிறியா, ஃபோட்டோ எடுக்கிறியா அப்படின்னு கேட்டுகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக நம்ம ரைஸ் மில் பக்கமாக வந்தாச்சு. இதான் ரைஸ் மில்லு. இங்கே கடலெல்லாம் காஞ்சிட்ருக்கு. கடலெல்லாம் அங்கே லோக்கலில் உள்ளவங்களாம் அடித்து அங்கேயே கொண்டு வந்து காய வச்சுருக்காங்க. அப்புறம் எல்லாம் போயிட்டு அப்படியே கார்லேருந்து ஒன்று ஒன்றா இறக்க ஆரம்பித்தாங்க. நான் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நாத்தனார் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க பக்கெட்லாம். அத்தை நாத்தனாருக்கு மிளகாய்த்தூள் அரைக்க, எனக்கு மிளகாய்த்தூள் அரைக்க, கோதுமை மாவு அரைச்சி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதுக்கெல்லாம் பக்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தோம். அப்புறம் எல்லாத்தையுமே இறக்கி வச்சோம். இது எல்லாமே கடலை தான். இப்போ வந்து கடலை ஆயிர சீசன், அதனால் நல்லா காஞ்சிட்டு இருந்துச்சு, அதை தான் எடுத்தேன். இப்போ வந்து நாங்கள் ரைஸ் மில்லுக்கு வந்துட்டோம். ரைஸ் மில்லுக்கு வந்துட்டு வெளியிலேருந்து கடலெல்லாம் காஞ்சிட்ருக்கு. இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் காய்கிறது எல்லாமே கடலை காஞ்சிட்ருக்கு. இப்போ நாங்கள் என்னென்னலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னா, மிளகாய்த்தூள். நான் எங்கள் பெரிய நாத்தனா, நடு மாமியார் 3 பேருமே மிளகாய்த்தூள் வீட்டுக்கு அரைக்கிறோம். அப்புறம் வந்து கோதுமை, அப்புறம் பச்சரிசி, அப்புறம் தேங்காய் எண்ணெய் ஆட்டுறாங்க. அடுத்தது அத்தை வந்து துவரை எடுத்துகிட்டு வந்திருக்காங்களா என்னென்னு தெரியல. எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாங்க, எடுத்துகிட்டு வந்திருக்காங்களா என்னென்னு தெரியல. அப்புறம் வந்து மாட்டுக்கு மாவு, தீவனம் வந்து நாங்களே அரைச்சிப்போம். எல்லா இந்த பொருள் சோளம், கோதுமை, அந்த மாதிரி எல்லாம் கம்பு இதெல்லாம் வாங்கி போட்டு நாங்களாகவே அரைச்சிக்குவோம். அதே மாதிரி மாட்டுக்கு மாவும் அரைக்கிறதுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எடுத்துகிட்டு இப்போ வந்து ரைஸ் மில்லுக்கு வந்தாச்சு. வந்துட்டு இங்கே பாருங்கள், அத்தைங்கெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நாத்தனார் அத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க கேனு எல்லாத்தையும். நானும் போய் எடுத்துகிட்டு உள்ளார போய் அரைக்கிறத வீடியோவில் பார்க்கலாம். ரைஸ் மில் உள்ளே போனதுமே கடலப்பயிர் வந்து பொறுக்கிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், சூப்பரான பயிராக இருக்குது. இது வந்து நாத்தனார் வந்து மாட்டுக்கு மாவு அரைக்கிறதுக்கு கம்பு வாங்கிட்டு இருந்தாங்க. இது வந்து கம்பு. அடுத்தது சோளத்தை எடுத்து காமிச்சாங்க. சோளம் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம். இது வந்து சின்ன சோளம். இது வந்து பருத்தி கொட்டை மாட்டுக்கு வச்சோன்னாக்கா நல்லா பால் சுரக்கும். எங்கள்கிட்ட நாங்கள் எடுத்துகிட்டு போகாததை மட்டும் அவங்க வாங்கினாங்க. சின்ன சோளம் அதெல்லாம் மட்டும் வாங்கினாங்க, கம்பு அதெல்லாம் மாவு அரைக்கிறதுக்காக. இது வந்து மிளகாயை உடைக்கிற மிஷின், உடச்சிக்கிட்டு இருக்காங்க. முன்னாடிலாம் மிளகாயை வந்து காய வச்சு குத்தி எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. உலக்கையால் வச்சு இப்போ 2 உடச்சி எடுத்துகிட்டு போவோம். இப்போலாம் அதுக்கு மிஷின் அங்கேயே இருக்குது. இங்கே பாருங்கள், நைஸாக மிளகாயை வந்து உடச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு.
அடுத்தது கோதுமையை அரைக்க ஆரம்பித்தாங்க. அங்கே போய் பார்த்துட்டு வந்தேன். கோதுமை வந்து தீட்டிட்டு அரைக்கிறதுக்கு தீட்டு வந்து நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சு கோதுமை. இங்கே பாருங்கள், இது வந்து கோதுமை மாவு அரைச்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து அத்தையும் நாத்தனாரும் நின்றுட்டு இருந்தாங்க. ஏன்னா இங்கே கோதுமை மாவு, அரிசி மாவு, பக்கத்தில் மாட்டுக்கு மாவு அரைக்கிற இடத்துல அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. மிளகாய்த்தூள் அரைக்கிற இடத்துல நானும் நடுமாமியாரும் இருந்தோம். இங்கே பாருங்கள், மிளகாய்த்தூள் வந்து அரைச்சிட்ருக்காங்க. 2 டைம் அரைச்சி கொடுத்தாங்க. நாங்கள் ஆற வச்சிட்ருந்தேன். முகத்துலலாம் ஃபுல்லாக அதை துண்டு வச்சு கவர் பண்ணிட்டேன். ஏன்னா நல்ல வெயில் வேறு அடிச்சிட்டு இருந்துச்சா, ரொம்ப முகலாம் எரிய ஆரம்பிச்சிச்சு. அங்கேயே அந்த ஃபஸ்ட்டு டைம் மிளகாய் அரைக்க ஆரம்பித்ததுமே முகலாம் எரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக தொண்டை போட்டு கவர் பண்ணி கட்டிட்டு அப்படியே கோதுமை மாவை அரைச்சாச்சு. அதையுமே ஆற வச்சுருந்தோம். எல்லா மாவுமே வந்து சூடாக வச்சுருந்தோன்னா சீக்கிரம் வந்து சூடாக எடுத்து பக்கெட்டில் வந்து அடைச்சி வைக்கக்கூடாது. அடைச்சோன்னா சீக்கிரம் பூச்சி பிடிச்சிரும். அதுக்காக அதையுமே நாங்கள் ஆற வச்சுருந்தோம். இது கோதுமை மாவு. அதுக்கு அடுத்தது இருக்கிறது அரிசி மாவு காஞ்சிட்டு இருந்துச்சு. அதையுமே கொஞ்சம் ஆற வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டில் பார்த்தது வந்து என்னோடய மிளகாய்த்தூள், லாஸ்ட்டில் இருக்கிறது நடாத்தியோட மிளகாய்த்தூள். இது வந்து எல்லாமே ஒரு டைம் அரைச்சி காய வச்சுருக்கோம். இந்தாண்ட ஒரு பிளேட்டு காலியாக இருக்கிறது நாத்தனாரோடது ஓடிட்டு இருந்துச்சு மிளகாய்த்தூள். அதை ஆற வைக்கிறதுக்கு தான் அந்த பிளேட் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தோம். அத்தைக்கு வேறு கொஞ்சம் உடம்பு வேற முடியல. அவங்களுக்கு அதிகமாக இருமல் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் அப்புறம் நீங்கள் போங்கத்தை போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நானே மிளகாய்த்தூள் பக்கம் இருந்துட்டேன். ஃபுல்லாக கிண்டி ஆற வச்சு எல்லாமே நானே தான் செஞ்சேன். ஃபுல்லுமே நல்லா ஆற வச்சுட்டு திரும்ப போட்டால் தான் மிளகாய்த்தூள் வந்து கருப்பாகாமல் இருக்கும். அப்புறம் வந்து இது வந்து தேங்காய் பருப்பு வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம் வீட்டிலேருந்து. அது நாத்தனார் வீட்டு தான். தேங்காய் எண்ணெய் ஆடுறதுக்கு எண்ணெய் மிஷின் ஓடிட்டுருக்கு. அதில் ஊற்றும் பொழுது கொஞ்சம் புண்ணாக்கெலாம் கலந்து வந்தது. அதை வந்து அத்தை வடிகட்டிட்டு இருந்தாங்க. பாருங்கள், இது ஃபஸ்ட்டில் ஓடுற செக்கு வந்து தேங்காய் எண்ணெய். அதுக்கு அடுத்தது இருக்கிறது வந்து கடலெண்ணெய் ஆட்டுற செக்கு. இந்த மாட்டுக்கு வந்து மாவை அரைச்சி முடித்தாச்சு. மாட்டுக்கு மாவுன்னு சொல்லலாம், இதை தீவனம்னு சொல்லலாம். இப்போ வந்து அதை அள்ளி சாக்கில் கட்டிகிட்ருக்காங்க. அதையுமே கூட எந்த பொருளையுமே இந்த ஹீட்டாக அரைக்கிற பொருள் வந்து கொஞ்சம் ஆற வச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் போயிட்டு மிளகாய்த்தூள்லாம் அரைச்சிட்டு வந்துட்டேன். மிளகாய்த்தூள், அரிசி மாவு, கோதுமை மாவு இதெல்லாம் நான் அரைச்சேன். அத்தை கோதுமை மாவு, மாட்டுக்கு மாவு எல்லாமே அரைச்சாங்க. அரைச்சிட்டு எல்லோரும் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் இனிமேல் ஊருக்கு போகிறதுக்கு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வைக்கணும். அந்த மிளகாய்த்தூள் இதெல்லாம் வந்து காய வச்சதை பார்த்துருப்பீங்க, ஆற வச்சதை. அது வந்து சூடாக இருக்கும். அரைச்ச உடனே ஃபஸ்ட்டு 2 டைம் போட்டு அரைச்சி கொடுப்பாங்க. அதை நம்ம ஆற வச்சு திரும்ப 3வது டைம் திரும்ப போடும்பொழுது தான் நல்லா நைஸாக வரும் மிளகாய்த்தூள். மாவும் அதே மாதிரி தான். மாவு வந்து நம்ம ஒரே டைம்லேயே அரைச்சி கொடுத்துருவாங்க. அது வந்து நம்ம ஆற வைக்க தேவையில்ல. மிளகாய்த்தூள் எதுக்கு ஆற வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, அது கருத்து போயிடும். ரொம்ப 2 டைம் போட்டு அரைக்கும் பொழுதே அந்த ஹீட்டாக இருக்கும். அது திரும்ப அந்த 3வது டைம் போடும்பொழுது ரொம்ப மிளகாய்த்தூள் வந்து கருப்பாயிடும். அதனால் அந்த ஹீட்டை ஆற வச்சு திரும்ப 3வது டைம் அரைச்சி கொடுப்பாங்க. இப்போ நான் வந்து மிளகாய்த்தூள் வந்து எவ்வளோவுக்கு அரைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அளவு சொல்கிறேன். 1.5 கிலோ மிளகாய் போட்டிருக்கேன். 2 கிலோ மல்லி. மிளகாயை விட 1/2 கிலோ வந்து மல்லி அதிகம். 1.5 கிலோ மிளகாய், 2 கிலோ மல்லி, இந்த சீரகம், பெருஞ்சீரகம் இது ரெண்டும் வந்து 150 கிராம் 150 கிராம் இருக்கும். 100 கிராம் போட சொன்னாங்க. நான் கொஞ்சம் அதிகமாக தான் போட்டேன். அது வந்து எப்படின்னா நெருத்து போடலை. இவ்வளோ பெரிய கிளாஸு டம்ளர் அதால் அளந்து தான் போட்டேன். அதால் எப்படியா இருந்தாலும் 150 கிராம் வரும். அதுமாதிரி பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், வெந்தயம் வந்து கம்மியாக போட்டேன். வெந்தயம் அதிகமாக போட்டோன்னா குழம்பு வந்து பொங்கி ஊற்றும். கொஞ்சம் கசப்பும் தெரியும். அதுக்காக வெந்தயம் மட்டும் கம்மியாக போட்டேன். இப்போ எல்லாம் 1.5 கிளாஸ் போட்டேன் அப்படின்னு வச்சுங்களேன், 1/2 கிளாஸ் தான் வெந்தயம் போட்டேன் அந்த அளவுக்கு. அப்புறம் வேறு என்ன பொருள் போட்டேன்? மிளகு போட்டேன். மிளகு வந்து 50 கிராம் இருக்கும். அப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டேன். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டேன். கருவேப்பிலை வந்து காய வச்சு போட்டேன். கருவேப்பிலை, அப்புறம் அந்த மஞ்சள் வந்து ஒரு 50 கிராம் இருக்கும்.
மஞ்சள் போட்டேன். அப்புறம் வந்து கொஞ்சமாக பட்டை சோம்பு சாமான் போட்டேன். பட்டை கொஞ்சம், இந்த ஸ்டார் என்னாச்சு, கிராம்பு, இதெல்லாம் வந்து ஒரு சில பேர் போட்டு அரைப்பாங்க, ஒரு சில பேர் போட்டு அரைக்க மாட்டாங்க. ஏன் அது போடுவாங்க போட மாட்டாங்க அப்படின்னு சொன்னால், அந்த கறி குழம்பு வாசனை வந்து எல்லா குழம்புலையும் வர மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. நான் வந்து அதிகமாக போடல, கம்மியாக போட்டிருக்கேன். இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதை சுத்தமாக போடவே மாட்டாங்க. ஏன்னா சாம்பார், புளிக்குழம்பு, மீன் குழம்பு அதெல்லாம் வைக்கும் பொழுது அந்த பட்டை சோம்பு வாசனை வரும் அப்படிங்கிறதுக்காக அதை போட மாட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். எங்கள் ஊரில் எல்லாருமே போட்டு அரைப்பாங்க, அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கேன் அதெல்லாம். இப்போ நான் போட்ட பொருள்லாம் இவ்வளோ தான். மிளகாய் 1.5 கிலோ, மல்லி 2 கிலோ, மஞ்சள் வந்து 50 கிராம், சோம்பு சீரகம் 150 கிராம், 50 கிராம் இருக்கும் வெந்தயம், அதே மாதிரி 50 கிராம் மிளகு, காஞ்ச கருவேப்பிலை, அப்புறம் கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டேன். கடலப்பருப்பு போட்டால் குழம்பு வந்து இந்த என்னது தடத்தடப்பாக வருமா, தண்ணியாக இல்லாமல், அதுக்காக கடலப்பருப்பு போட்டேன். அப்புறம் வந்து இன்னும் ஒரு 2 பொருள் போடலான்னு சொன்னாங்க, அது வந்து நான் போடல. ஒன்று பொட்டுக்கடலை, இன்னொன்று வந்து பொரி அரிசியை வறுத்து போடுவாங்களாம், ஒரு சில பேர் துவரம்பருப்பு போடுவாங்களாம். இதெல்லாம் நான் போடலை, போடாமல் தான் அரைச்சிருக்கேன். அப்படி போட்டு அரைச்சேன்னா அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த பொருள்லாம் தான் நான் போட்டு அரைச்சேன். நீங்களாம் எப்படி அரைப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம டிகே சோலோ குயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.